பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள மற்றும் மோசடி தொடர்பாகவும் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டார் என்பது தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட யூடியூபராக உள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த SK கிருஷ்ணா என்பவர் இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். நேற்றைய தினம் அவர் இளவாலை பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். இவ்வாறு அவர் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற போது மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாணத்தின் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுள் இரவு வேளை நுழைந்து அநாகரிகமாக நடந்து கொண்ட இந்த யூடியூபர் SK கிருஷ்ணா உள்ளிட்ட அவருடைய குழுவைச் சேர்ந்த 4 எதிர்வரும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் வறியவர்களுக்கு உதவி செய்வதாக இந்த புலம்பெயர் தமிழர்களிடம் நிதியினை பெற்று அந்த நிதியினை கொண்டு உதவி செய்வதான காணொளிகளை தனது யூடியூப் தளத்தில் வெளியிட்டு வந்தார். இந்த நிலையில் அவர் அந்த தேவை உள்ள நபர்களிடம் நக்கலாகவும் நையாண்டியாகவும் அநாகரிகமான முறையிலும் பேசுவதை அவருடைய காணொளியில் வழக்கமான ஒரு பாணியாக கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய இந்த செயற்பாடுகள் காரணமாக தொடர்ச்சியாக அதிருப்தி அடைந்த பல்வேறு தரப்பினர் அவருடைய சில காணொளிகளை சமூக ஊடகங்களில் பரப்புகின்றனர். இதனால் அதை பார்த்த பல்வேறு மக்களும் இவருடைய செயல் தொடர்பாக தமது கண்டனங்களை வெளியிட ஆரம்பித்தனர். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் ஒரு காணொளி வெளியாகின்றது. தந்தையை இழந்து தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வருகின்ற ஒரு பாடசாலை மாணவி ஒருவரின் இல்லத்துக்கு இவர் இரவு வேளை சென்று அங்கு அவர் பேசுகின்ற விதம் மிகவும் அநாகரிகமான முறையில் காணப்படுகின்றது. இதை காணொளியில் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த காணொளி சமூக வலைத்தளத்தில் வைரலாகிறது. இதையடுத்து பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை வெளியிடுகிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இது தொடர்பாக இவர் தொடர்பாகவும் அதேபோல் பன்னி DK என அழைக்கப்படுகின்ற இன்னொரு நபர் தொடர்பாகவும் உடனடியாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்து பாராளுமன்றத்தில் மகளிர் விவகார அமைச்சு இது தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் என உரையாற்றுகிறார். அத்துடன் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் இவர் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற மட்டத்தில் பேசப்பட்டது. இந்த நிலையில் இந்த யூடியூபர் அந்த காணொளியில் வந்த பெண் மற்றும் அவருடைய தாய் இளவாலை பகுதியைச் சேர்ந்தவர்கள். இவர் நேற்றைய தினம் இளவாலை பகுதிக்கு அவர்களிடம் பேசுவதற்கு சென்ற நிலையில் இந்த காணொளியை அனைத்து மக்களும் பார்த்து வைரலாகியுள்ள நிலையில் அந்த ஊர் மக்கள் இவரை அவதானித்து உடனடியாக இவரிடம் சென்று இது தொடர்பாக வினவி இவரை இளவாலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இளவாலை போலீசார் இன்றைய தினம் இவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் பாரப்படுத்திய போது நீதவான் இவர்களை மேலும் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைத்து விசாரணை செய்யுமாறு தற்பொழுது உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த நிலையில் அத்துமீறி நுழைந்தமை, அநாகரிகமாக நடந்து கொண்டமை, இவர்களுடைய முறையற்ற சொத்து சேகரிப்பு என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இவர்களுடைய யூடியூப் தளம் முடக்க செய்யப்பட வேண்டும் எனவும் தற்பொழுது பல்வேறு ரீதியான பல்வேறு நபர்கள் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இவ்வாறான யோசனைகளை தற்போது பரவலாக முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன தப்பா சித்தரிக்கிறோம்? நாங்கள் வீடியோ பார்க்காம கதைக்கல, நாங்க வீடியோ பார்க்காம கதைக்கல. ஏன் காட்டணும்? நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது. அந்த பிள்ளை தாய தெரியும், பிள்ளைய தெரியும், யார் பிள்ளை என்னெல்லாம் தெரியுமே, ஊருக்கே தெரியுமே. வாங்க முகத்தை காட்டுங்க. நீங்க ஐஸ்வர்யாராயோ வீடியோ எடுக்கணும். நீங்க மறைமுகமா எடுத்து வீடியோ எடுத்து சரி. அந்த புல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அந்த புல் எடுத்த ரிசல்ட்ஸ் என்ன? அது காணாது, அது காணாது, அது காணும். நீங்க என்ன சொன்னீங்க? சரி சரி ஒரு சரி சரி விடுங்க. ரைட் ஓகே விடுங்க. ஓகே ரைட் ஓகே விடுங்க. இப்ப நீங்கள் ரைட் சொன்னீங்க அதே இடத்த மாறி யோசிச்சு பாருங்க. நீங்கள் அங்க இருக்கிறீர்கள், ஒரு இடத்துக்கு உங்களால இயலாது, உங்களோட தங்கச்சி அக்கா வேண்டா இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போடி ஐஸ்வர்யா சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயா நான் வாடி போடி அந்த சரியா? ஆனா உண்மையா நான் சொல்றேன், இல்ல இல்ல இதே வேற ஒருத்தன் வெளியில தாள் வந்து உங்களோட அக்காவையோ தங்கச்சியோ வாடி போடி ஐஸ்வர்யா என்ன செய்வீங்க? நானா இருந்தா அந்த இடத்துல எழுப்பி காதை பத்தி சலாண்டு விட்டுரும்.
ரைட் என்னன்னா அந்த வீட்டு ஆம்பளை இல்ல எந்த அக்கா தங்கச்சி வெளியில கூட புண்டை தான் சொல்லுவோம். அண்ணா அந்த கடைசி நேரத்துல நான் கதைச்ச ஒரு நிமிஷம் பாருங்க. கடைசியா நான் போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்கிறேன், நான் கதைச்ச பிள்ளை இருந்தா இந்த காலில் விழுகிறேன் தங்கச்சி நான் சொன்னேன் ஆரம்பத்துல. அண்ணா வீடியோ வழியில வந்து இவ்வளவு இது நடந்த பிறகு என்னென்ன காலில் விழுந்தா என்ன இவ்வளவு பேருக்காங்க, இவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம் வந்து விளங்குதா. இன்றைக்கு அந்த அது கூட உதவி செய்தாலும் காசு அடிச்சு நீங்க காசு ஒரு நாளும் நான் ஒரு காசை எடுக்கவே இல்லையா. சரி அப்ப நீங்க என்ன வேலை செய்யறீங்க? அது நாங்க யூடியூப் தான் செய்யறோம். யூடியூப் தான் செய்யறீங்க. ரைட் மாசம் என்ன மாதிரி வருமானம்? இல்ல யூடியூப்பால வந்து யூடியூப்பால வருமானம் வருது என்ன மாதிரி வருமானம்? அது வேறுமே ஒவ்வொரு வியூஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அது ஒவ்வொரு வியூஸுக்கு ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி அது வரும். ரைட் ஓகே. இந்த யூடியூப் சேனல் தொடங்க முதல் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட இதுகள் சொத்து இதுகள் என்ன மாதிரி இப்ப என்ன மாதிரி? யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முன்னாமே நான் கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் எல்லாம் சொல்லி. அதுல இருந்து எங்கட முயற்சியை போட்டு தான் நாங்க வளர்ந்து வந்தோம். எவ்வளவுங்க வளர்ந்து வந்து நாங்க அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்த வேலை செய்த ஒரு ஆளுண்ட மகளோட தான் நீங்க கதைச்சனீங்க. அதுக்காக தான் நாங்க கதைக்கிறோம். ஊருக்கு வந்து ஒரு பிள்ளை நீங்க வெளிப்பாக்காக தான் நான் கதைக்கிறோம் தெரியும். ஐயா இப்ப என்ன சொல்றேன் வந்து உண்மையிலேயே நான் அந்த பிள்ளைய எளியப்படுத்த வந்து கதைக்கல விளங்குதான். திருப்பி என்ன கதை ஒரு தகப்பன் இல்லாத பிள்ளைய போய் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஐஸ்வர்யா மாதிரி அவள் எடுத்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காணாதோ. அப்படி நைனே எடுத்தாக்கள் எல்லாம் இதா இருக்கிறேன். நீங்க இந்த ரிசல்ட்ஸ் எடுத்து போட்டு இப்படி செய்யுங்க. உங்களோட வீடியோ நான் 2-3 தடவை பாத்துறேன். கதைக்கிறதுக்காக தான் அப்படி பாத்துறேன். விளங்குது. இப்ப என்ன சொல்றேன் நீங்க அதுல காய்ச்ச பிள்ளைங்க கனாலும் சரி. ஆனா நீங்கள் கதைச்ச கதையால அந்த பிள்ளைட வீடியோ தான் இப்ப எங்க மட்டும் போகுதுன்னு பாத்தீங்க தானே. இப்ப இவ்வளவு நடந்தா பிறகு அந்த பிள்ளைண்ட தன்மானத்தையோ அந்த பிள்ளைண்ட இதையோ திருப்பி கொடுக்கலுமோ? இல்ல நான் கேக்குறேன் திருப்பி கொடுக்கலுமோ? நீங்க பிள்ளைண்ட வீடியோ போடலாம்னு சொல்றீங்க. பிள்ளைண்ட தாய் நம்ம மொழியில தெரியாதோ. தாய் நம்ம தெரிஞ்சா பிள்ளை நம்ம மொழியில வர இல்லையோ. அது ஸ்கூல் நாளைக்கு ஸ்கூலுக்கு போற இல்லையோ. தாயின் அனுமதியோட அதை எடுத்து தாய்க்கு தெரியும். அவள் தாயின் அனுமதி தேவையில்லை. என்ன எடுக்கணுமோ இல்லையோ அந்த பிள்ளை தானே முடிவு செய்யணும். அந்த பிள்ளை சொல்லுது இல்ல. அந்த பிள்ளை சொல்லி என்ன கதை கதைச்ச நீங்க நீங்க உலக அலசி ஐஸ்வர்யா முண்டை முன்னிய காட்டுறதுக்கு செய்யறான்னு அப்படி லவ் சேர்த்து வைக்க இல்ல லவ் பண்ற கதை எல்லாம் லவ் சேர்த்து வைக்க போறீங்க. அந்த பிள்ளை வந்து நான் வீடியோல காட்டணும் காசு கொடுக்க வந்தா காசு கொடுத்துட்டு போங்க. ஏன் தேவையில்லாத கதை அந்த பிள்ளைகளை பத்தி ஏன் தேவையில்லாத கதை? நீங்க என்ன சொல்றேன் அப்படி எல்லாருமே அது எங்கட ஊர் பிள்ளைய பத்தி நீங்க என்னது இல்ல அது மழை நேரம் இது இல்லையே. அவங்க அந்த ஒரு ஆம்பளை துணையில விட்டா 20 பேர் நாங்க ஒன்னும் பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையா. பிள்ளையா நீங்க காய்ச்சதே பிள்ளைதானே பிறகு பிள்ளையா நடந்து கொள்ளலையாண்டு அவையிலேயே கேட்டுப்பாங்க. நான் இப்ப அன்றைக்கு வந்து 63,000 காசு எங்க அக்காட்ட கொடுத்து விட்டானே அந்த அது கொடுக்க சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு போனோம். அந்த அதையும் நாங்க ஒரு வீடியோட எடுத்து போடையில வந்து இது வரைக்கும் எவ்வளவு பேர் யோசிச்சுப்பாங்க. இன்றைக்கு வந்து எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் ஒரு தடவை கதைக்கலையா. இப்ப கதைக்கலண்டா ஒரு தரம் கதைக்கா காசு பண்ணி போட்டு கதைக்கலாது. அது காசு வேண்டதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே கதைக்கிறது. பாலுடைய மறந்து வந்து அது சரியா அது பிள்ளைங்க என்ன சொல்லுங்க. நான் போற எல்லாருடைய எங்கட வீட்டு பிள்ளைகள் தான் பழைய காய்க்கிறாங்க. சரியாண்ணா உங்களோட வீட்டு பிள்ளையானா அந்த பிள்ளை சொல்லி இருக்காது நாங்கள் என்ன நான் பெரியல இதுன்ட்டு நீங்க என்ன படிச்சீங்க? அது வந்து பொம்பளை பிள்ளை. சரியா நானே சொன்னேன் பாத்தீங்களா நீங்க வேலைன்னு சொன்னா அவங்களை எடுக்கவே மாட்டேன். நீங்க ஒரு வார்த்தைக்கு முன்னால வந்து சொல்லி தான் அவங்க எடுத்துருக்கே மாட்டேன். நீங்க என்ன படிச்சீங்க? நான் கேம்பஸ் படிச்சேன். சரி என்ன சொல்லுங்க உங்களுக்கு வேலை இல்லையா? ஃப்ரீ வந்ததா? இல்ல நான் சொல்றேன் அந்த இடத்துல வந்துட்டு நான் உண்மையிலேயே வந்து நான் அந்த பிள்ளைய சொன்னேன் நீங்க வீடியோக்கு வரவேன்னா நீங்க வந்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி உங்களை காய்ச்சிருக்கே மாட்டணுமா. ஆறு நேரம் மழை நேரம் மாறுற இந்த சரி. அப்ப அந்த பிள்ளை வந்து அப்படி இதாண்டா வீடியோ போட்டு நீங்க அந்த பிள்ளை வீடியோ போடணும் ஏன் போட்டு நீங்க இல்ல அந்த பிள்ளை சொல்லி ஐஸ்வர்யா ராய் மாதிரி அது தேவையில்லாத கதை இல்ல அண்ணா. நான் ஏன் சொன்னேன்டா தங்கச்சி நான் இப்ப உங்களை வீடியோ கிரண்ட கதை இல்ல அண்ணா. நான் சொன்னது நடிக்க வேணாம் எல்லாம் காய்ச்சினீங்க. அது என்னதுக்கு அந்த கதை காய்ச்சினீங்க? அண்ணா நான் அந்த இடத்துல சொன்னதையா
அந்த நான் சொன்னது வந்து இப்ப உங்களை தான் வச்சு தங்கச்சி வீடியோ விடணும்னு நான் செய்யல. இது வந்து நான் கதைக்கிறது வந்து இதுக்கு தான் வந்து என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்ய தான் நான் வந்தேன் சொல்லிதான். அம்மாக்கு ஒரு தன்மானத்தோட வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தானே. யோசிச்சுப்பாங்க அன்றைக்கு கிட்டத்தட்ட 1500 குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பாங்க. உங்களோட கதையை கேட்டு